472வது ஹதீஸ்லயும் பதிவாக இருக்கிறது. இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு மனிதனை சொர்க்கத்திலே பார்க்கிறேன். எடுத்து காட்டுறான் அல்லாஹ். சொர்க்கத்தில் இனிமேல் தான் எல்லாரும் போக போறோம். முன்னாடியே அல்லாஹ் என்ன செய்யறான், எடுத்து காட்டுறான். ஒரு மனிதர் சொர்க்கத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறது எனக்கு தென்படுகிறது. அவர் யார் என்று கேட்டால், ஒரு பாதையில நீட்டிக்கிட்டு ஒரு கிளை நிக்குது. ஒரு வீட்லயோ காட்டிலேயோ இருக்கிற ஒரு மரம் அப்படியே நீட்டிக்கிட்டு என்ன செய்ய ரோட்டு வரைக்கும் வந்துருச்சு. போறவன் எல்லாம் குதிரையில போறோம், ஒட்டகத்துல போறோம், மூஞ்சிலாம் இடிக்குது. அது இடைஞ்சலா இருக்குமே வந்து அறுவலை எடுத்துட்டு வந்து என்ன செய்யறான், அந்த கொப்பை வெட்டி ஓரமா போட்டுட்டு, இது வர்றவங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, இது கீழே கடந்த முள்ள அகற்றினவர் அது வேற ஆளு, இது மேல இருந்து வர்ற ஒரு கொப்பு வந்து ஒரு கிளை வந்து போற வாரவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறது. அதை அவர் அப்புறப்படுத்தி மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டதை அப்புறப்படுத்தின காரணத்தினால் அவர் சொர்க்கத்திலே தெரிந்து கொண்டிருப்பதை, நடமாடி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 4745வது ஹதீஸில் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இஸ்லாம் என்பது என்னென்று விளைவிக்கிறேன்னு நம்மால் இடைஞ்சல் வரக்கூடாது. அவன் தான் முஸ்லிம். ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது நம்ம செய்யறோமே, நம்முடைய நலனை மட்டும் கருத்தில் கொள்வதா, மற்றவனையும் கருத்தில் கொள்வதா? மற்றவனையும் கருத்தில் கொண்டு நடந்தா தான் நீ முஸ்லிம். இப்படி எல்லாம் இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்ட சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கிற காரியம் சும்மாவா? இது எவ்வளவு பெரிய கிரேடு இஸ்லாம் கொடுத்திருக்குது. இந்த மாதிரி ஒரு கள்ளத்துக்கு ஓரமாத்திக்கு போட்டு போனீங்கன்னா அது உன்னை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்துறேன். எதுக்காக நீ போடணும்? அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு விளக்குறாங்க. என்ன நோக்கத்தில் பண்ணணுமா? இதனால் எனக்கு கூலி கிடைக்கும், அல்லாஹ்விடத்தில் எனக்கு பரிசு உண்டு அப்படிங்கிற எண்ணத்துல நீ செஞ்சேன்னு சொன்னா அதுக்கு கூலி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இது இஸ்லாத்தோட எப்படி தொடர்புபடுத்துறாங்கன்னு பாருங்க. இன்னல்லாஹ் கலக்கக்குள்ள இன்சானின் மின் பனி ஆதம், ஆதமிடமிருந்து தான் எல்லா மனுஷனையும் எல்லாம் படைச்சிருக்கிறான். நம்ம எல்லாரையும் எல்லாம் படைச்சது ஆதமிடமிருந்து தான் படைச்சிருக்கிறான். நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டா, அலா சித்தீன வ தலாசமேத்தி மப்சலின், நமக்கு வந்து உடம்புல வந்து 360 மூட்டுக்களை எல்லாம் படைத்திருக்கிறான். மூட்டு தான் விளங்குது உங்களுக்கு. நமக்கு வந்து உடம்புல வந்து 360 மூட்டுக்களை எல்லாம் படைத்திருக்கிறான். மூட்டு தான் விளங்குது உங்களுக்கு. இவருக்கு இது வந்து நீட்டமா இருந்துச்சுன்னு வைங்க, வாழை எலும்பு உலகத்துல இப்படிலாம் மடங்கினா தான் வாழை எலும்பு விளங்குதா. இப்படியே இருந்துச்சுன்னு வைங்க, இந்த மூட்டு மடங்காம இப்படி மடங்கணும், அப்புறம் இப்படி மடங்கணும், இப்படி மடங்கணும், மொத்தமா மடங்கணும், இப்படி மடங்கணும், இதெல்லாம் இப்படி மடங்கணும், இப்படி விரியணும், இப்படிலாம் இருந்தா தான் சரியா வரும். இந்த இடத்துல இந்த மூட்டு இல்லாம ஒரு மரக்குச்சி மாதிரி, மரக்கட்டை மாதிரி, ஒரு ஆணி மாதிரி எல்லாம் வச்சிருந்தான்னு வைங்க, 5 விரலையும் என்னத்துக்கு ஆகும்? இப்படி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன மிஷின்ல கை செஞ்சா கூட இப்படிலாம் இருக்கான்னு பார்த்து செய்யலாம். மிஷின்ல கை செஞ்சா கூட என்ன செய்யணும், அதுல மூவ்மெண்ட் வளையணும்னு பாக்குறேன். அப்பதான் பிடிக்க முடியும். பிடிக்க, எடுக்க, வாங்க எல்லாத்துக்கும் என்ன வேணும்? இது வேணும். இது மட்டும் மடங்கி இது மடங்காம இருந்தா எப்படி இருந்தா? இப்படி மடங்கணும்ல. இப்படி வந்து எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு இருக்குதான்? ஆங்காங்க மூவ்மெண்ட் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 360 மூட்டுகள் உனக்கு. இது பெரிய பாக்கியம். மூட்டு மட்டும் இல்லாம அல்ல அப்படி படைச்சிருந்தான்னு வைங்க, செத்தோம். நம்ம ஒரு வாழ்க்கையே ஒன்று அர்த்தமே இருக்காது. அந்த மூட்டுலாம் இருக்கனாலதான் குனிகிறோம், நிமிர்றோம், வளைகிறோம், இப்படிங்கிறோம், அப்படிங்கிறோம், ஜிம்னாஸ்டிக் பண்றான. அவனை போய் பார்த்தா மூட்டு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். நம்ம கம்மியான மூட்டு தான் யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்றது எவ்வளவு? நம்ம அந்த வளைக்கிறது ரொம்ப குறைவா யூஸ் பண்றோம். இந்த ஜிம்னாஸ்டிக்கை பார்த்தா, ஓ இப்படி எல்லாம் இங்கெல்லாம் வளைய முடியுமா, இப்படி இங்கே இல்லாம மூட்டு இருக்குதுங்கிற அந்த 360 எழுதிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு அல்ல என்ன செஞ்சிருக்கிறான், நிறைய நமக்கு வந்து மூட்டுகளை படைத்திருக்கிறான். 360 படைச்சிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 360 படைச்சிருக்கான்ல, டெய்லி நீ 360 நல்ல காரியம் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, தினசரி உனக்கு இதுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? இதுக்கு ஒண்ணு செய்யி, இதுக்கு நன்றி செலுத்தணும்ல. இது 1,00,000 தடவை மடக்கிறீல, ஒரு நன்மை செய்ய வேண்டிய. இது 1000 தடவை மடக்கிறீல, இதுக்கு ஒரு நன்மை செய்யி. இது 100 தடவை மடக்கிறீல, 100 வேணாம், இதுக்கு ஒண்ணு செய்யி அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணா நீ ஒரு 360 செய்யணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் கப்பர, யார் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுகிறானோ, ஃபமன் கப்பர் அல்லாஹ, யார் அல்லாஹ் அக்பர் சொல்லுகிறானோ, ஓ ஹமீதல்லாஹ, அல்லாஹ் புகழ்றானோ, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறானோ, ஓ ஹல்லல் அல்லாஹ, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறானோ, ஓ சப்பஹ் அல்லாஹ, சுப்ஹான் அல்லாஹ் சொல்லுகிறானோ, வஸ்தக்ஃபிர் அல்லாஹ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுகிறானோ, இப்படி சொல்லிட்டு வரும்போது பாருங்க, அஸல ஹஜரன் அன் தரீகின் நாஸ், மக்கள் நடமாடுகிற இடத்தில் உள்ள ஒரு கல்லை தூக்கி வெளியே போடுகிறானோ. பாருங்க எந்த லிஸ்ட்ல வருதுன்னு பாருங்க. சுப்ஹான் அல்லாஹ் சொன்னா அது ஒரு மூட்டுக்கு கணக்கு நேர், அல்ஹம்துலில்லாஹ் அது நேரு, அல்லாஹ் அக்பர் அது நேரு, லா இலாஹ இல்லல்லாஹ் இதுக்கு நேரு, அப்படி சொல்லி நிறைய செய்யணும். அப்படி செய்யற காரியத்தினுடைய பட்டியல்ல சுப்ஹான் அல்லாஹ்வோட அல்ஹம்துலில்லாஹ்வோட எதுவும் சேருதுன்னு கேட்டீங்கன்னா, அஸல ஹஜரன் அன் தரீகின் நாஸ், மக்கள் நடமாடுகிற பாதையிலிருந்து ஒரு கல்லை அப்புறப்படுத்தி போடுவானேயானால், அவ் சௌகத்தன் அல்லது முல்லை அப்புறப்படுத்தி போடுவானேயானால், அவ் அலுமன் அன் தரீகின் நாஸ்
மக்கள் நடமாடுகிற பாதையில் கிடக்கிற ஒரு எலும்பை ஓரமாக போடுவானேயானால், அமர பில் மஅரூஃப் நன்மையான காரியத்தை எடுத்து சொல்வானேயானால், அவ் நஹா அன் முன்கர் தீமையான காரியத்திலும் தடுப்பானேயானால், எந்த கணக்குக்கு அதத தில்க சித்தீன வ ஸலாத்மியா அந்த 360 நம்பருக்கு கணக்கு பண்ணி 360 இருக்குல்ல, டெய்லி 360 பண்ணிக்க. அதுதான் சுப்ஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 மார்க்கம் சொல்றதுக்கு என்ன, அதுல 33 தடவை சொன்னா 33 கணக்கு நேராகி போயிடும். இப்படியே பண்ணிட்டு அவ்வளவு டேலி ஆகாது. மீதிக்கு என்ன பண்ணிக்க, இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்க. 4 தடவை கல் எடுத்து போட்டீங்கன்னா 4 கணக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒரு 5 முள் எடுத்து போட்டு 5 நேரம் ஆகி போச்சு. இப்படியான காரியங்களை 4 நல்ல நன்மையான காரியத்தை ஏவுன, தீமையான காரியத்தை தடுத்த, இப்படிலாம் செஞ்சா فإنه يومئذ فإنه يمشي يومئذ وقد زهزه نفسه عن النار அவன் அன்றைக்கு நடமாடுவான். எப்படி நடமாடுவான் என்றால், நரகத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டவனாக நடமாடுவான். நம்ம நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில நடமாட விரும்பினால் என்ன செய்யணும், கல்லு முள்ளு மராங்கோத்து இதெல்லாம் தூக்கி அப்புறப்படுத்தி வைக்கணும். மக்களுக்கு இடைஞ்சல் சொல்ற பார்த்துட்டே போகணும். ரோட்ல போகும்போது கண்ண மூடி நம்ம மேல பார்த்துட்டு போக கூடாது. என்ன கிடக்குது ஏது கிடக்குது இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இந்த முள்ளு கிடந்தா சைக்கிளை பஞ்சர் ஆக்கிறேன், எத்தனை சைக்கிள்ல வருவான். பஞ்சர் ஆக்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. திண்டிவனம் பக்கம் போயிட்டு சொன்னா, திண்டிவனம் பக்கம் போனா அங்க வரிசையா பஞ்சர் கடையா வச்சிருப்பாங்க நிறைய. ஏன்டா இந்த இடத்துல மட்டும் பஞ்சர் கடை ரொம்ப வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கன கூட ஆணி போட்டு விட்டுருவாங்க நிறைய. அங்கனதான் பஞ்சர் ஆகும் நிறைய, கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி. அப்ப அவங்களுக்கு தெரியுமா போட்டவனுக்கு இருக்குமா இல்லையா, இந்த இடத்துல மட்டும் ஒரு 100 பஞ்சர் கடை இருக்கா என்னடான்னு பார்த்தா அவனும் அதை பண்றாங்க. முள்ள போட்டு வச்சு ஆணியை போட்டு வச்சு கரெக்டா அந்த இடத்துல பஞ்சர் ஆகுமா. ஒரு 100 வாகனம் போட்டா 3 வாகனம் அடிபட்டு போயிடும்ல, 3 வாகனம் அது ஏறிடும் கண்டிப்பா. அப்ப வந்துருவான், தள்ளிட்டு வந்துருவான். உடனே வந்து அவ்வளவு வேலை வாய்ப்பு இருந்துட்டே இருக்கு பாருங்க. குறிப்பிட்ட இடத்துல 100 பேருக்கு வேலை வாய்ப்பு. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் மனுஷன் செய்யற வேலையா? இது ஒரு பொழப்பா? இது நாயை விட கேவலமான பொழைப்பு. இது ஒரு பொழைப்புன்னு சொல்ல முடியுமா? நம்ம முள்ளு கிடந்து அப்புறப்படுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில முள்ளு தூக்கி போட்டு பொழைப்பு நடத்தினாங்கடா, அது மாதிரிலாம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இது முஸ்லீம்ல 6675வது ஹதீஸாக இதை பார்க்கிறோம். எதுக்குன்னா இதெல்லாம் தனித்து விளங்குதா இல்லையா, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இதுல எல்லாம் கவனிச்சு இதெல்லாம் தீங்கு, இதெல்லாம் மார்க்கும், இதெல்லாம் உனக்கு வந்து மறுமையில வெற்றி தரத சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, நம்ம வீட்டுக்கு தெருக்கு பாதை வைக்கிறோம்ல, தெருன்னு வைக்கிறோம்லங்க. தெருன்னா என்ன, சில நம்ம முஸ்லீம் வீடுகள் ரொம்ப மோசம். நம்ம தான் உலகத்துக்கே நாகரீகத்தை கற்றுக் கொடுக்குறோம். ஆனா நம்ம தெருக்களை பாத்தீங்கன்னா என்ன முடியாது, சைக்கிள் தான் போக முடியும். இப்படி வச்சிருப்பாங்க வழங்குதா. ஏற்கனவே பெருசா தெரு அகலமா இருந்திருக்கேன். அப்படி கொஞ்சம் படியை முன்னாடி கொண்டு வருவான், அப்புறம் செவத்தை முன்னாடி கொண்டு வருவான், அப்புறம் மேல மட்டும் அப்படி நீட்டுவான், அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இழுப்பான். கடைசியில் என்ன ஆயிரு, இவ்வளவு அகலமாக இருந்த தெரு இப்படி ஆகி போயிடும். எங்கதான் இப்படி ஆகும், நம்ம ஆளுக்கு இருக்கிற தெருக்கெல்லாம் இப்படி ஆகும். அதிகமா பாத்தீங்கன்னா தெருங்கிறது எதுக்கு உள்ளது, மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம சாதாரணமா ஒரு வண்டி, மாட்டு வண்டி, ஒரு காரு இதெல்லாம் போற அளவுக்கு இருக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி இல்லாமல் உங்க தெருவையே அமைக்காதீங்கன்னு சொல்ற மார்க்கம். மார்க்கத்தில் எந்த மார்க்கத்திலேயே இது சட்டம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. எந்த மார்க்கத்திலும் சட்டம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு கேட்டா, தெருண்டா 7 முழம் இருக்கணும், குறைஞ்சது 7 தான் இருக்கணும், இல்ல 70 கூட இருக்கலாம். குறைச்சி எவ்வளவு இருக்கணும், 7 முழம் இருக்கணும். 7 முழம் வச்சுதான் தெரு விடணும். இந்த படி இந்த செவத்துக்கு இந்த செவத்துக்கு என்ன 7 முழம் எத்தனை அடி வரும், 10 அடியா 12 அடி வருமா, 10-12 அடி வரும். 10-12 அடிங்கிறது ஓரளவுக்கு வாகனம் போக முடியும்ல, தாராளமா இருக்குமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான அளவு அந்த காலத்துல இந்த லாரி கனரக வாகனங்கள்லாம் இல்லாம ஒட்டகத்துல தான் போறதுங்கிற ஒரு காலத்துல மாட்டு வண்டி கூட அங்க ஓட்ட முடியாது அந்த அரபு நாட்டுல. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நபிகள் அந்த காலத்துல சொல்றாங்க, இது கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மார்க்கம். அவங்களுக்கு மட்டும் 1.5 அடின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க. இப்ப என்ன ஆயிரும், எல்லாம் 1.5 அடிக்கு போட்டா இப்படி வண்டியில போறது. அப்ப இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால நீ இன்னைக்கு ஒட்டகத்துல போவ, நாளைக்கு கார்லாம் கண்டுபிடிப்பான்ல, அந்த கார்லாம் உள்ள நுழையணுமா இல்லையா? லாரி எல்லாம் போயிடலாம், 10 அடி தான் செய்யலாம், ஓரளவுக்கு லாரியே போகலாம் குறைஞ்சது. அப்ப இந்த தெருவுடைய அளவு கூட நீங்க என்ன இடைஞ்சல் பண்ணாம, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தஷாஜரு தரிக்கு பாதை விஷயத்துல பிரச்சனை வந்து விடுமையானால் சபாத் பி சபாத்தி அதுரையின் 7 முழங்கள் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பாதைன்னு சண்டை வந்துருச்சா, சண்டை வந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. 7 முழம் தள்ளு, இங்கிட்டு 2 அடி நீங்க போடா, இங்கிட்டு 2 அடி போடான்னு விவகாரம் வந்து என்ன செய்யணும், பாதை விஷயத்துல பஞ்சாயத்து வந்தால் அரசாங்கம் என்ன தீர்ப்பளிக்கணும், 7 முழம் மஸ்ட் இருக்க வேண்டும். கூட விட்டா விட்டுட்டு போ, இப்படி நெருக்கி வந்துட்டாங்க. இதனால நோய்க்கெல்லாம் தானே காரணம். 7 முழம் அந்த அளவுக்கு இருந்தா தானே காத்தோட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும், காத்து கிடைக்கும்.